சென்னை போகல. சாப்பிடுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என் ஃபன்னு தாங்க முடியல. என்ன Don't wanna sleep in, cause I got something to prove. Hey guys, நான் தான் மோட்டோவில்லேஜர்ஸ் விஜய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ ஒரு ஷார்ட்ஸ்லேயே ஒன்று சொல்லியிருந்தேன். சென்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு. அதாவது வீல்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட் கிளப்போடைய 8th year ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் guys. எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் இங்கே வருவீங்க. நம்ம சென்னையில் மீட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இங்கே வருவாங்க. அவங்களையும் இங்கே நேரில் பார்த்து அவங்கள நேரில் பார்க்கலங்கிற ஒரு ஆசையோடு தான் இன்றைக்கி நான் போய்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா நான் பிரபலமான யூடியூபர் யாருமே வந்து நான் நேரில் பார்த்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம். மெயினாக சொல்லணும்னா அருணும் நான் அவர் அந்த ஈவெண்ட்டுக்கு வராரு. அவரை பார்க்கறதுக்காகவும் நான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரியே சின்ன சின்ன யூடியூபர்ஸ் நிறைய பேர், அதாவது நம்மளை மாதிரி இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்த்தோம்னா அங்கே நாங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஃப்ரெண்டு ஸ்மார்ட் ஜெயின் யூடியூபர் அவர், அதுக்கடுத்து டீ ட்ராவலர், அப்புறம் இன்னும் 2-3 பேர்லாம் வர்றாங்க. அவங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபுல் வீடியோ நல்லா இந்த வீடியோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா செப்டம்பர் 30 நாளைக்கு தான் அந்த ஈவெண்ட் நடக்க போகுது. நான் இப்போ கரெக்டாக புதுக்கோட்டையில் எங்கள் ஊரில் இருந்து மலையூர்லேருந்து கிளம்பி சம்பட்டி 24 ரோட்டில் ஹெச்பி பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பிட்டேன். டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். மேபி போயிட்டு வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் செல்லாக்குட்டி ஹார்லே குயின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். இடையில எங்கேயாவது கொஞ்சம் வேகமாக போனாக்கா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும். அப்படி ட்ராப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இடையில எங்கேயாவது போகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் டயர் சுத்தமாக ஒன்றுமே இல்லை காய்ஸ். எனக்கு அது வேறு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. காலையில் வரும்போதே நான் மலையூர்லேயே எங்கள் ஊரில் மலையூரில் பார்த்தோம்னா பஞ்சர் கடையிலே செக் பண்ணிட்டு வந்துட்டேன். பஞ்சர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 50,000 kilometers சம்திங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு காய்ஸ் இந்த டயரு. நான் பைக் வாங்கினது வந்து டயரே மாற்றலை. இப்போ பார்த்தோன்னா 50,000 kilometers வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போ நேராக நம்ம எங்கே போகிறோம்னா திருச்சிக்கு தான் போகிறோம். திருச்சி போயிட்டு அங்கே பார்த்தோம்னா ஆக்கில் ப்ரோன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மார்ட் ஜெயினுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. அவரை பிக்கப் பண்ணிவிட்டு அவர் வந்து எக்ஸ்பிரஸில் வராரு. அவரும் நானும் இங்கேருந்து ரைட் பண்ண போகிறோம் விழுப்புரம் வரைக்கும். அதுக்கு அடுத்து விழுப்புரத்துலேருந்து அங்கிட்ட எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணி சென்னை வரைக்கும் போகிறோம். நாளைக்கு ஈவெண்ட்டு தனியாக வரும். இன்றைக்கி ஃபுல்லாக அந்த ரைடு வீடியோவாக ஃபுல்லாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த யூடியூபர்ஸ்லாம், இந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் எல்லோரும் மீட் பண்ணலாம். யார் யார் என்னென்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போடுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் போடலாம். ஸோ நம்ம சேனல் யாராவது இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம்னா எனக்கு வேலை கூட போயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ நான் வேறு வேலை ஒரு டெம்பரரியாக போகிறதுக்கே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 வருஷமாக ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் புதுக்கோட்டையிலேயே, ஒரு ஸ்டார் ப்ராப்பர்ட்டி ஹோட்டல். அந்த ஹோட்டல்லேருந்து திடீர்னு என்னை வேலை விட்டு எடுத்துட்டாங்க. அது என்ன காரணம் ஏதுங்கிறது நம்ம உங்களுக்கு விருப்பம்னா நான் சொல்கிறேன், இல்லைனா வேண்டாம்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா என்னுடைய சென்டிமெண்ட், என்னுடைய ஃபீலிங்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. என்னுடைய சேட்னஸ் அவங்க கூட ஷேர் பண்ணி உங்களே வருத்தப்பட வச்சக்கூடாதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் திருச்சிக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்குள்ளே இங்கே இருக்கணும். நோ இந்த வாப்ளிங் பிரச்சனை இருக்குது. ஏன்னா டயர் நம்ம சேஞ்ச் பண்ணாதனால வாப்ளிங் பிரச்சனை இருக்குது காய்ஸ் வண்டியில். வாட்ச் வேறு அந்த பக்கம் போயிடுச்சு. மணி கரெக்டாக 8:30 சம்திங் ஆகுது. 8:30 ஆகுது. இந்த 1.5 மணி நேரத்தில் நான் திருச்சி போகணும். திருச்சிக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னா நமக்கு ஒரு 70 or 80 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஊர்லேருந்து, மலையூர்லேருந்து. கரெக்டாக நான் 8:30 மணிக்கு மலையூர்லேருந்து கிளம்புறேன். 10 மணிக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம 10-10:30 போயிடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, நான் திருச்சிக்கிட்ட போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஆக்கில் ப்ரோ வராரு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவரை எக்ஸ்பல்ஸ் அவரை அங்கே பார்த்து மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடாமல் போயிடாதீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே, போய்ட்டு பாய். ஓகேவா, பாய். உன் பேர் என்ன சொன்ன? உன் பேர் யுவன் சங்கர். மியூசிக் டைரக்டரா நீ? ஓகே, 2 பேருமே சாங்கில் 2 பேருமே பிரபலமாக இருக்கீங்களே. இவன் பேர் யுவன் சங்கர் ராஜாவா, இவன் பேர் யுவன் சங்கரா, உன் பேர் பால்டப்பா. 2 பேருமே மியூசிக்கில் தானே இருக்கீங்க. சரி, ஓகே, பாய்.
அந்த பசங்க நம்ம சேனலை ஏற்கனவே பார்த்துருக்காங்களாம். பார்த்தோன்னே கேட்டாங்க, நீங்கள் விஜய் தானே அப்புறம் அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏற்கனவே நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், மூணாறுலாம் நீங்கள் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பசங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் எங்கேயாவது நம்ம மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையிலுமே. அப்புறம் அவங்க 2 பேர் பேரையும் கேட்டேன். ஒரு ஆள் பேர் வந்து யுவன் சங்கரா, இன்னொருத்தன் பையன் பேர் பட்ட பேர் சொல்லுது பால்டப்பான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த பையனை. ஆமாம், இப்போ பால்டப்பான்னு கூட ஒருத்தவர் கூட சாங் போட்டுட்டு இருக்காருல்ல. அப்போ இந்த பசங்க 2 பேரும் மியூசிக் லைனில் உள்ள மாதிரி தான் இருக்காங்க. அவங்க கூட நின்று அப்படியே ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு ரைடு பண்ணும்போது நம்ம சேனலோடைய சப்ஸ்கிரைபரை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் கிடைக்கிற ஒரு ஆனந்தம் மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. ஆமாம், இந்த பசங்க கொண்டு நம்ம சேனலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நம்ம அகில் ப்ரோ வந்துட்டார். இவர் தான் அது எக்ஸ்பல்ஸ்ட்டு வந்திருக்காரு. நிறைய இடத்துல நின்று வந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு அவருக்கு. பிரேக் எடுத்து வந்தது. ஏன்னா அவர் தூத்துக்குடியிலேருந்து வரணும்ல, ஸோ அதனால் எக்ஸ்பல்ஸ் ரேலி எடிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் இந்த மாடல். இனிமேல் இங்கேருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக விழுப்புரம் தான் காசு. விழுப்புரம் இடையில பார்த்தோம்னா இன்னொரு லக்கில் எங்கேயா ஒரு லக்கில் ரெஸ்ட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு எடுத்துகிட்டு நேராக விழுப்புரம் தான். உளுந்தூர்பேட்டைகிட்ட போயிட வேண்டியதான். உளுந்தூர்பேட்டைகிட்ட போயிட்டு பார்த்தோம்னா அங்கே டீ ட்ராவலர் இருப்பார். அவரும் விழுப்புரத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ விழுப்புரத்துலேருந்து நாங்கள் ஒரு 4 பைக்ஸ் வந்து 5 பைக்ஸ் வந்து ஒன்றா கிளம்புறோம் விழுப்புரத்துலேருந்து. திருச்சியில் இங்கே டீ குடிச்சிட்டு இருந்தோம். டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து ரைடை கண்டினியூ பண்ணி இப்போ தொழுதூர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் உளுந்தூர்பேட்டைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் சம்திங் நம்ம இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா உளுந்தூர்பேட்டில் தான் இப்போ வந்து ஜெயினும் வரேன்ட்டு இருக்காப்புல. நாங்கள் எல்லாம் அந்த இடத்துல தான் மீட் பண்ணி அதுக்கப்புறமா விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ உளுந்தூர்பேட்டைக்கு தான் நான் மேப் போட்டிருக்கேன். காய்ஸ் இப்போ பார்த்தோன்னா நம்ம உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் வந்துட்டோம். நான் சொல்லிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, சைன் சொல்லிட்டு யூடியூபர் அப்புறம் டீ ட்ராவலர் இவங்களாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்களாம் வந்துட்டாங்க. இவங்க தான் இது வந்து சைனு, அங்கே டீ ட்ராவலர் இங்கே இருக்காப்புல. இவர் ஸ்மார்ட் ஜெயின் 99 டீ ட்ராவலர் எம்டி. எங்க ஆக்கி இல்லைங்க, நீங்கள் வீடியோ இல்ல ப்ரோ சேனல்ல வீடியோ இல்ல, வீடியோ போட்டுவோம். அந்த கிளப்ல இருக்காரு போல, இந்த வீல்ஸ் பிரதர்ஹுட்ல இருக்காரு, கிளப்ல இருக்காரு. ஆனா நீங்க அந்த கிளப்ல இருக்கீங்க. கடை இருக்குதே, இருக்கு. டீ-ஷர்ட் வச்சிட்டே ப்ரோ இல்லங்கறீங்க. என்னது டீ-ஷர்ட்ல அந்த லோகோ இருக்கேங்க. அம்மா ப்ரோ வாட்ச்ல கொடுத்தாங்க போட்டு இதெல்லாம் அவங்க பாப்பா மீரன் ப்ரோ பாப்பாரு ஓசிரியா குடிசானது. இது வந்து நம்ம டீச்சரோடைய பைக். இது அதுக்கு எடுத்து பார்த்தோன்னா இது நான் முதலே காமிச்சிட்டே வந்தேன் உங்கள்கிட்ட. வரும்போது ரைடில் வரும்போதே உங்கள்கிட்ட எக்ஸ்பல்ஸை காமிச்சிட்டு இருந்தேன். இது ரேலி எடிஷன் வந்து இது வந்து இந்த பீஸ் வந்து ரொம்ப ரேரு. மற்ற எக்ஸ்பல்ஸோட இது ஹைட் அதிகமாக இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. இந்த பைக் மற்ற பைக்ஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸோட இது கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு பைக்காக மட்டும் ஓட்டுறது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது லெஜெண்ட்ரி ஹிமாலயன். இது ஜெயினுட்டு இந்த நிற்கிற பார்த்தீங்களா, ஜெயின் தண்ணி குடிச்சிட்ருக்கான்ல அவனோட பைக். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு ஹிமாலயன். கண்டிப்பாக இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. அந்த 200 கிலோமீட்டர் இன்னும் இப்போ நம்ம கரெக்டாக உளுந்தூர்பேட்டை சம்திங் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறமாக்கு அங்கே போய்ட்டு ரூம் வந்து எடுத்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். எல்லோரும் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு ஆள் மட்டும் வர வேண்டியது இருக்குது. அவரும் வந்துட்டாருன்னா இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஓகே ஆச்சு பார்த்தோன்னா நம்ம எல்லோரும் கிளம்பியாச்சு. ஜெயின் அந்த எழுத்த பண்ணிக்கலாம், அதான் ஜெயினு. எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் பேசுகிறான், எம்டி பேசுகிறது, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கேமராவுடைய டிஸ்பிளே போயிடுச்சுங்க கொஞ்சம். ஏதோ ஒன்று எல்லாம் நன்மைக்கே அப்படி நினச்சிக்க வேண்டியதான். ஹாய் ஹாய் சொல்லு. மணி கரெக்டாக பார்த்தோம்னா 4:30 காய்ஸ். இன்னும் இப்போ விழுப்புரத்தை போய்ட்டு ஜெயின் வீட்டுக்கு போகிறோம். என் வீட்டுக்கு போய்ட்டு அந்த லக்கேஜெலாம் கொண்டு போடணும். அதுக்காக இப்போ கிளம்புறாப்புல. இப்போ நம்மளும் நம்ம கேமராவும் உடஞ்சிருச்சு. நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு கோப்ரோ ஒன்று வாங்கியே தாங்க நான் காய்ஸ், வேறு வழியே இல்லை. அதனால அந்த எஸ்ஜே கேமரா வச்சு ஓட்டினேன். என் தங்க குட்டி உடஞ்சிட்டே அடி செல்லும், உன்னை நம்பி தாண்டி செல்லும் நான் இருந்தேன், போச்சே ஐயோ. சரி நோ ப்ராப்ளம். கேமராவோட இதெல்லாம் சகஜமான விஷயந்தான் மோட்டோ வாக்கிங்கில். அது என்னென்னா நம்ம பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவருடைய ஹெல்மெட் கீழே விழுக போணுச்சு. நான் கீழே விழுக போகுதுன்னு பிடிச்சேன். பிடிக்கும்போது என்னாச்சுன்னா நம்ம கேமரா வந்து இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு
கொஞ்சம் க்ரஷ் ஆகிடுச்சு அப்படியே அமுக்குனோனையும். அது செம்ம நார்மல் தானே அது டிஸ்பிளே, சும்மா 2 inches டிஸ்பிளே தான் அது, சும்மா ரொம்ப பெரிய லெவல்லாம் ஹை குவாலிட்டி கிடையாது. அது எஸ்ஜே கேம் 6 லெஜெண்ட் அந்த மாடல் தான் அது. அதான் டிஸ்பிளே வந்து கிராக் ஆகிடுச்சு. ஆனால் டிஸ்பிளே கிராக் ஆனாலும் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. கடவுள் புண்ணியத்தில் வாய்ஸும் ரெக்கார்ட் ஆனால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா மொபைலில் தான் கைஸ் வீடியோ எடுப்பேன். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ், கோப்ரோ ஹீரோ 9 வாங்கலாமா இல்லை கோப்ரோ ஹீரோ 10 வாங்கலாமா அப்படின்னு. நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் கோப்ரோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு. இப்போ வேலை போனதுனால கோப்ரோவை பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம எஸ்ஜே கேமே உடஞ்சிருச்சு. மொத்தம் இங்கே எத்தனை யூடியூபர்? 1 2 3 5 யூடியூபர். 5 பேருமே யூடியூபர் தான் நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ப்ரோ வந்தார், அவரும் யூடியூபர் தான் நினைக்கிறேன். ஆக்கில் போயிட்டு டீ ட்ராவலர் போயிட்டுருக்காரு வேகமாக முன்னாடி. லைட்டாக இனிமேல் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாருமே. அதான் சட்ட நிமிஷத்துல பயந்துட்டேன் நானே. இல்ல அவரே அடிச்சாப்ல இல்ல இப்ப வேணுங்கனேதான் ஒரு பிரேக் அடிச்சு தான் நின்றாப்ல. சரி 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 நினைச்சேன் கீழ கீழ ஊதிட்டா. ஐயோ நானும் அப்படிதான் நினைச்சிட்டேங்கறே. வீடியோ ரெக்கார்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது டிஸ்பிளே தான் போயிடுச்சு. இது பிரச்சனை கிடையாது. நான் எப்பவுமே ஃபோனில் மாற்றி தானே எடிட் பண்ணி ஆகணும். இதில் என்ன பிரச்சனை, மைக்கு மட்டும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகாதான்னு தெரியாது. அது மட்டும் தான் பிரச்சனை, மற்றதை சமாளிச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ் யூடியூப் சேனல் நேம். மோட்டோ வில்லேஜ் ரைடர் யூடியூபர். இன்ஸ்டால் வந்து V3 விஜய். இன்ஸ்டா வந்து V3 விஜய். அந்த வேனில் போகிற பசங்க வந்து நம்மளுக்கு கை காட்டினாங்க. நம்ம ஸ்டிக்கர்ஸை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். அந்த வேனில் போகிற பசங்க தான் எல்லாம் இங்கே தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனலோட ஸ்டிக்கர் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். அவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. இனிமேல் வாப்ளிங் பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து கையை விட்டு ஓட்ட முடியல காய்ச்சி. அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, இப்போ ரேசர் பேரிங் இடையில இப்போ ரீசெண்டாக தான் ரேசர் பேரிங் மாற்றணும். ரேசர் பேரிங் மாற்றி எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் டயர் வந்து சுத்தமாக எனக்கு வழுக்கையாயிடுச்சு, மொட்டையாயிடுச்சு. அதனால் இப்போ நான் டயர் மாற்றினா தான் வந்து அந்த வாப்ளிங் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாப்ளிங் மேட் விஷயத்துக்கு பார்த்தோம்னா நிறைய சொல்லலாம். இப்போ டயரு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரேசர் பேரிங்கு, ஓவர் வெயிட்டு, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வந்து வாப்ளிங்க்கு வந்து பெரிய ப்ராப்ளம் கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், இங்கே கிளம்பியாச்சு. நம்ம இந்த விழுப்புரத்துலேருந்து அங்கேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டுன்னு என்னுடைய ரைடு ஜேர்னி, என்னுடைய RX 100 நான் ஃபஸ்ட்டு RX 100 என்னுடைய ரைடை ஸ்டார்ட் பண்ணது இந்த இடத்துல பாண்டிச்சேரியிலேருந்து தான். இது வழியாக வந்து RX 100 ஓட்டிகிட்டே போனேன், ஹெல்மெட் கூட இல்லாமல். அப்படியே போய் புதுக்கோட்டைக்கு போனேன். அப்படியே இதெல்லாம் இன்னமும் ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னும். ஓகே ஓகே, ரெடியா? என்னால் முடியாதுப்பா, நோ ப்ராப்ளம். எனக்கு தொண்டை கடிக்காதனால சவுண்ட் பண்ண முடியாது. சரி ஓகே, போகலாமா? ஓகே, இந்த பக்கம் போனோம்னா பாண்டிச்சேரி போகலாம். நம்ம அப்படியே விழுப்புரம் தான் அது. இந்த பக்கமாக போனோம்னா பாண்டிச்சேரி போகலாம். நம்ம ஆப்போசிட் ரோடு தான் போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் நோ ப்ராப்ளம். கேர்ள்ஸ் எல்லாம் கை காட்டுறாங்க. இந்த மாதிரி பார்க்குறது தான்ப்பா என்னோட ஆசையே. இங்கே பாருங்க, அவங்கள வரிசையாக லைன் கட்டி போகிறாங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். நான் மட்டுமே எப்போவுமே தனியாக ரைடு போனால் எனக்கு அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். எனக்கு தனியாக ரைடு போகவே பிடிக்காது காய்ஸ், உண்மையுமே சொல்கிறேன். சோலோ ரைட் பண்ணவே பிடிக்காது. இந்த மாதிரி குரூப்பாக போகணும், இந்த மாதிரி வரிசையாக எல்லோரும் போவாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து போகணும் ரொம்ப ஆசை எனக்கு. ஆனால் அது இப்போ தான் நிறைவேறுது. குரூப் ரைடு இப்போ தான் ஜாயின்லாம் பெருசாக நிறைவேறுது. இங்கே பாருங்க வியூஸ், வா அப்படியே அப்பா செம்ம இங்கே பாருங்க காய்ஸ். வைசரை ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம், அப்போ தான் இன்னும் அழகாக இருக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
சூரியன் கரெக்டாக மறையுது. அந்த இடம் ஃபுல்லாக ரெட்டாக அப்படியே வருது பாருங்க. ஃப்ளேமான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சார் சூப்பர். நம்ம ஹிமாலயன் ஓட்ட போகிறோம். கையை மட்டும் விட்டுறாத, வாப்ளிங் ஆகும். அந்த முன்னாடி டயர் தேஞ்சிருக்கிறதுனால. ஓகே, ஹிமாலயன் ஓட்டுறதுக்கு வேற லெவலில் இருக்கும். ஏன்னா நான் இப்போ வின் பிளாஸ்டிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஹிமாலயன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. 450 வேறு வரப்போகுது அடுத்து. நம்ம ஃப்யூச்சரில் ஒரு அப்கிரேட் பண்ணோம்னா ஹிமாலயனில் வாங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். பிரேக்லாம் இருக்குது. சைனே, இது இப்படி தான் லூஸாக இருக்குமா? இப்படி தான் இருக்குமா? விழுந்துடாதுல்ல. ஹிமாலயன் ஓட்டுறதுக்கே ஒரு தனி இதுதான். குதிரை வண்டியில் போகிற மாதிரி ஜம்முன்னு போவோம் பேக்கில். ஓகே காசு பார்த்தோம். நம்ம இன்னமும் சென்னை போகல. அப்படிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் பேர் ப்ரோ மறந்துருச்சு. பக்கத்தில் விழுப்புரத்தை தாண்டி ஒரு இடம். இங்கே வந்து டீ காஃபி குடிச்சிட்டு இப்படி பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு இங்கே கிளம்பலாம் இருக்கோம். ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த ஒரு ஆள் இவருடைய ஃபன்னு தாங்க முடியல. என்ன அப்புறம் உங்கள் பேர் மட்டும் இந்த சொல்லவே இல்லைண்ணா. சொல்லுங்கள் உங்கள் சூர்யா. ஓகே, உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள். எம்சிஆர் சூர்யா அவர் சேனல் நேமு. மற்றபடி நம்ம டீ ட்ராவலர். அப்புறம் நம்ம ஜைனு. டீயை குடி, இல்லை பஜ்ஜியை சாப்பிட்றியா? ஸோ நான் ரூம் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு ஈவெண்ட்டு தான். நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவெண்ட் மட்டும் தான். அக்டோபர் 1ஆம் தேதி WH-உடைய, அதாவது வீல்ஸ் ஆஃப் ரூட்டுடைய கிளப், அவங்களுடைய கிளப்போடைய 8th இயர் ஆனிவர்சரி. நான் பேசுகிறதே உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக கேட்காது, தொண்டை கட்டிருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஓகேவா? அவங்களுடைய 8th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். நாளைக்கு 1ஆம் தேதி, அக்டோபர் 1ஆம் தேதி தான் செலிப்ரேஷன். 8 மணிக்கு ஆரம்பிக்குது. நம்ம புதுக்கோட்டையிலேருந்து யாரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க பார்ப்போம். ஓகே, நான் மட்டும்தான் TN 55 போகிறேன். வேறு யாராவது TN 55 இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஓகே, பாய். ஓகே காய்ஸ், ஃபைனலி பார்த்தோம்னா கடைசியாக மணி 12:30 மணிக்கு ரூமுக்கு வந்திருக்கோம். ஓயோ தேடுறோம்னு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து கடைசியில் ஒரு ரூம் கூட அமையல. கடைசியில் நான் குரோம்பேட்டில் 2016 ஒர்க் பண்ணேன். அங்கே ஆமாம், இதான் குரோம்பேட். இது 2016 நான் இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே ஒர்க் பண்ணேன். ஜூனியர் குப்பான்னு சொல்லிட்டு. அங்கே அந்த பக்கத்துலேயே ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்கும். அப்போ அங்கேயே ரூம் போட்டாச்சு. இந்த வீடியோ தோட முடிச்சுக்கேன் காய்ஸ். ஓகேவா? நாளைக்கு காலையில் உள்ளதை நாளைக்கு தான் அந்த ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட் நடக்கிறத ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகே, டடாமா, சியும். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கன் லைட்டாக ஒரு கதை அடிக்கலாம். பாய் சொல்லு ஜெயின். ஐயோ கூப்பிடுங்க. பாய். டயர்டோட பாயா? எல்லார் கண்ணும் ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஆமாம். சரி ஓகே காசு, இனிமேல் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துங்க வேண்டியதான். ஓகே, பாய்.